வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருமணத்தை பற்றி பார்த்துருந்தோம். அந்த திருமணம் யாருடன் நடக்கும், அதை ஒரு ராசியில் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதை வச்சு வரக்கூடிய வரன் எந்த ராசி லக்னத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். அதை நம்ம தியரியாக பார்த்தோம், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கல. அதனால் கொஞ்சம் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, அதை ஒரு வீடியோவாக போட்டுருவோம். இன்னும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சார்ட் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோவிலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை எப்படி நாம் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது. ரெண்டாவது கேள்வி, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது. இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை உங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கணும். பார்த்து அந்த மாதத்தில் அந்த வருடத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையுது அப்படின்னா அதை உடனே பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் கார் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் இப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்குறப்போ அந்த திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக மேட்டருக்குள்ளே வந்துடுவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் போன வீடியோவில், ராகு பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, எந்த கிரகத்தினோட தொடர்பு பெறுறாரு, எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரு, அதனுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய வரன் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இது ஒரு ஆணுடைய ஜாதகம், 1988 பிறந்திருக்கிறாங்க. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, 1997 பிறந்திருக்கிறாங்க. இப்போது ஆணுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கும்ப ராசியில் இருக்கிறாரு. கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இங்கே இருந்து இருக்கிறார். கூட யார் இருக்கிறாங்க, புதன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இப்போது இந்த ராகுவுக்கு வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, தொடர்பு வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுறோம். இப்போது சனிக்கு 3 பார்வை, 7 பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. இப்போது சனி 1, 2, 3ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு. அப்போது இந்த ராகுவுக்கு என்னென்ன தொடர்பு வந்திருக்கு, கும்பராசியில் இருக்கிறாரு, ஆல்ரெடி சனியினுடைய தொடர்பில் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது, புதன் இருக்கிறாரு, குருவினுடைய நட்சத்திர காலில் நிற்கிறாரு. சரிங்களா? அப்போ குரு, புதன், சனி இவங்களுடைய தொடர்பு இந்த ராகுவுக்கு இருக்குது. இப்போ இவங்க வரக்கூடிய வரன் எந்தெந்த ராசி லக்னங்களாக அமைவாங்க, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த தொடர்பெல்லாம் வரும்ல. அதே மாதிரி அந்த நட்சத்திரங்களும் வரும் இல்லையா. இப்போது பெண் ஜாதகத்துக்கு வாங்க. பெண் ஜாதகத்தில் ராகு இருக்கிறது கன்னி ராசியில் இருக்கிறாரு. இங்கே புதனுடைய தொடர்பு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமா. குருவினுடைய ராசிகள் ரெண்டு என்னென்ன, தனுசும் மீனமும் குருவினுடைய ராசி. இங்கே பெண்ணுடைய லக்னம் என்னன்னு பாருங்க, தனுசு லக்னம் விழுந்திருக்குது. சரிங்களா? ராசி புதன் இருக்கிறாரு. பெண்ணுடைய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமாகவே வந்திருக்கிறாங்க. இப்போது இங்கே குருவினுடைய தொடர்பும் சனியினுடைய தொடர்பும் இந்த ஜாதகத்தில் வந்திருக்குதுங்களா ராகுவுக்கு. அப்போ பெண் ஜாதகத்தில் அதுக்கு இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம்ல. இப்போது இந்த ராகுவை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனியினுடைய தொடர்பு வந்துருச்சுங்களா. குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குருவினுடைய தொடர்பு வந்துருச்சுங்களா. செக் பண்ணுறது எப்படின்னு புரிஞ்சிச்சிங்களா. இப்போ பெண்ணுடைய ஜாதகத்திலேருந்து ஆணுடைய ஜாதகத்துக்கு லிங்க் பண்ணி பார்ப்போமா. இப்போது ராகு இருக்கிறது கன்னி ராசியில் இருக்கிறாரு. புதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. ராகு இருக்கிறது உத்திரம் நட்சத்திர காலில் நிற்கிறாரு. ராகுவை குரு பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போது அப்படியே நம்ம ஆண் ராசிக்கு வருவோம், ஆணுடைய ஜாதகத்துக்கு வருவோம். இந்த ஆண் ஜாதகத்தில் ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, உத்திரம் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அவருடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், குரு பார்க்குறாரா,
குரு வந்து ராகுவை பார்க்குறாரா? இவருடைய ஜாதகத்தில் பாருங்க, பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய தொடர்பு வந்துருச்சு. சனியினுடைய பார்வை சனியினுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இங்கேயும் அவங்களுக்கு அந்த குருவும் சனியும் தொடர்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கும் கிடைக்குது. சரிங்களா? இது எப்படி பார்த்தா எப்படி எடுத்தா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ராசியில் உட்காந்துருக்கிறாரோ அந்த ராசியினுடைய அதிபதி, அவருடைய வீடு மிதுனம், கன்னி வரலாம். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? அவருடைய வீடு சிம்மம், சிம்மத்தில் இருக்கலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், அதில் ராசி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சனி பார்க்குறாரு, கும்பராசி, கும்ப லக்னங்கள் இருக்கலாம். குருவும் பார்க்குறாரு, தனுசு ராசி, மீனராசி இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வரக்கூடிய வரனை செலக்ட் பண்ணணும். இதில் எது ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த கிரகத்தினுடைய பலத்தை பொறுத்து நம்ம எடுக்கணும். இப்போது இங்கே குரு பகவான் அப்படிங்கிறது நீச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி கேதுவோட சேர்ந்துருக்கிறார். 2ஆம் பாவம் கேட்டிருக்கு, 4ஆம் பாவம் கேட்டிருக்கு. இங்கே லக்னத்தை அதிபதி 2ஆம் இடத்துல நிற்கிறாரு, தனஸ்தானத்தில். நல்ல அமைப்பு தான். உச்ச வீட்டை பார்க்குறாரு, நல்ல அமைப்பு தான். என்ன ஒன்று, நீச்சமாக இருக்கிறார். இப்போ இந்த நீச்சம் அப்படிங்கிறது பங்கமானுச்சுன்னா மட்டும்தான் இந்த பெண் ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையும். இப்போ இந்த குரு பகவான் சனி பகவானோட என்ன செய்கிறாருன்னா பரிவர்த்தனை ஆகிறாரு. பரிவர்த்தனை ஆகிறது மூலியமா இந்த குரு பகவான் இங்கே போயிடுறாரு, இந்த சனி பகவான் இங்கே வந்துடுறாரு. இங்கே 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறத நடத்தி வைக்கிறாரு. இங்கே ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நடக்குதுல்ல. அப்போது இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, பெண் பார்த்துட்டு போய், அதாவது ஒரு வரன் போய் திருப்பி அடுத்த வரன் அப்படிங்கிறது அமையும். எல்லா வேலையும் முடிகிற கண்டிஷனில் கடைசி நேரத்தில் வேணும்னு சொல்லிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்து தான் நடந்திருக்கு. இப்போ இங்கே போகும்போதும் குரு பகவான் கேதுவோட இணைகிறாரு. சுகஸ்தானம் அப்படிங்கிறது கெட்டு போகுது. 4ஆம் பாவம் சுகஸ்தானம் இல்லையா? அப்போ உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தில் எடுக்கலாம். அதே போல் நம்ம ஜாதக பலன்களுக்குள்ளே போகணும்னா இது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான் மேட்ரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நாம் எப்படி ஒரு ஜாதகத்தில் ஈஸியாக சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது. இப்போது லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய களத்திரம், நம்முடைய வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர் 7ஆம் இடம். சரிங்களா? இப்போ 2ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தசா காலத்தோட ஒத்து போகலாம் அல்லது கோச்சாரத்தில் சம்மந்தப்படலாம். அந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 7ஆம் இடம் சந்திரன் இருக்கிறாரு. இப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது சனியினுடைய வீடு. சனி தசாவில், குரு புத்தியில், சந்திரனுடைய அந்தர காலத்தில் அல்லது புதனுடைய அந்தர காலத்தில் என்ன சாரம் வாங்கியிருக்காங்க? திருவாதிரை. ராகுவோடைய தொடர்பு, குரு என்ன நட்சத்திர கால் வாங்கியிருக்காரோ அந்த நட்சத்திர காலினுடைய அதிபதியினுடைய புத்தி. அவ்வளோ தூரம் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, இது சனியினுடைய வீடு. 2ஆம் அதிபதியினுடைய தசை, சனி தசையில் நடக்கலாம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரத்தில் நடக்கலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு, புதன் தசை, புதன் புத்தி, புதனுடைய அந்தரம் சம்மந்தப்படலாம். சந்திரன் அங்கே இருக்கிறாரு, சந்திர தசை, சந்திர புத்தி, அதை மாதிரி எடுக்கலாம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கரண்ட் தசாவில் நமக்கு திருமணம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்படணும். அந்த தசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா 7ஆம் இடம் 2ஆம் இடம் சம்மந்தப்படுது, ஓகே. 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது. அப்போது இந்த 11ஆம் பாவத்தினுடைய சம்பந்தம், 11ஆம் அதிபதி யாரோ அவருடைய தொடர்பு அந்த தசா புத்தி அந்தர நாதர்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு பாருங்கள், 2ஆம் இடம் சனி குரு இருக்கிறாங்க, 7ஆம் இடம் புதன் சந்திரன், 11ஆம் இடம் சுக்கிரன். அப்போது சனி பகவான், குரு பகவான், புத பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான், இவங்கெல்லாம் அந்த தசா புத்தி அந்தர காலங்களில் தொடர்பு எந்த
வருஷத்தில் எந்த மாதத்தில் வருதோ அந்த மாதம் அந்த தேதியில் தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவங்களோட திருமண தேதி பார்த்திங்கன்னா 7வது மாதம் 2021 திருமணமானது இவங்களுக்கு நடந்திருக்கு. இப்போது இவங்க திருமணத்து அன்னைக்கு கோச்சார நிலையில் பாருங்கள், குரு கும்பராசியில் இருக்காரு, சனி மகர ராசியில் இருக்காரு, 2 பேரும் வக்ரம், சந்திரன் ராகு ரிஷபத்தில், புதன் சூரியன் மிதுனத்தில், சுக்கிரன் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் ரிஷபம், இவங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் புதன். இந்த புதன் சுக்கிரன் இவங்க 2 பேரும் கோச்சார ரீதியாக இங்கே இவங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்படுறாரு. 7ஆம் அதிபதி இங்கே வந்துட்டாரா, இவங்க லக்னம் 7ஆம் இடம் புதன், கோச்சாரத்தில் புதன் இங்கே சம்மந்தப்படுறாரு. 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யார், சூரியன், அவரும் இங்கே இருக்கிறாரு. பாக்கியாதிபதி இல்லையா, இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி இங்கே 7ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சம்மந்தப்படுறாரு. இங்கே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைப்பட்டிருக்கு. இப்போ இவங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார், சுக்கிரன், பையனுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், மனைவிக்கு காரகரகம் செவ்வாய், அவங்க 2 பேருமே இங்கே சேர்ந்துருக்கிறாங்க. இந்த சேர்க்கை, இந்த செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற சுக்கிரனுக்கோ இங்கே இருக்கிற செவ்வாய்க்கோ என்ன மாதிரி அமைப்பில் இருக்குன்னு பாருங்கள். இப்போது இங்கே செவ்வாய் இருக்கிறாங்க, கோச்சாரத்தில் செவ்வாய் 12ல் இருக்கிறாரு. சுக்கிரன் இங்கே இருக்கிறாங்க, பொண்ணு ஜாதகத்தில், பையன் ஜாதகத்துலேயும் பொண்ணு ஜாதகத்துலேயும் சுக்கிரன் மேச ராசியில் இருக்கிறாங்க. அதுக்கு சுக்கிரன் இங்கே 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற செவ்வாய்க்கு இங்கே இருக்கிற சுக்கிரன் 6, 8 இருக்குது. இங்கேருந்து கூட்டினீங்க அப்படின்னா இது 8ஆம் இடம், அங்கேருந்து இங்கே கூட்டினீங்கன்னா இது 6ஆம் இடம். அப்போது இங்கே 6, 8 அப்படிங்கிறது சுக்கிரன் செவ்வாயினுடைய தொடர்பாக இருக்குங்களா, கோச்சார ரீதியாக ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்க்குறப்போ. அப்போது இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இவங்க ஏங்கி நிற்கணும், ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம திருமண காலத்தை எப்படி எடுத்தோம், நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இது கோச்சாரத்தில் 1, 5, 9, 2, 7, 11 இந்த ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும்பொழுதோ அல்லது சனிக்கு 2ல் வரும்பொழுதோ அல்லது சந்திரனுக்கு வரும்பொழுதோ இந்த திருமணமானது நமக்கு கைகூடி வரும். இப்போது இந்த லக்னத்துக்கே பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு மெத்தடை சொல்லித்தரேன், அதை பாருங்கள். இப்போ குரு பகவான் இங்கே இருக்கிறாரா, நமக்கு எந்தெந்த ஏஜ்லலாம் திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 1, 5, 9, 2, 7, 11 குரு பகவான் வரும்பொழுதோ அல்லது சுக்கிரனுக்கு செவ்வாய் வரும்போதோ செவ்வாய்க்கு சுக்கிரன் வரும்பொழுதோ திருமண காலம், அதாவது பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு செவ்வாய் இந்த ஸ்தானங்களில் வரும்போது, ஆண் ஜாதகத்தில் மனைவி வரணும், சுக்கிரன் இல்லைங்களா, செவ்வாய்க்கு சுக்கிரன் இந்த ஸ்தானங்களில் வரும் பொழுது திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ குரு பகவானை பார்ப்போம். குரு பகவான் இங்கே இருக்கிறார். 1997 குரு பகவான் இங்கே இருக்கிறாரு. இந்த 97லேருந்து அப்படியே வருஷத்தை போட்டுக்கிட்டே வாங்க. 2007 இங்கே வராரு, 2017 இங்கே வராரு, அப்புறம் 2021 வக்ரமாகி இந்த பக்கம் கும்பராசிக்கு வந்துடுறாரு. சரிங்களா. இந்த பொண்ணுக்கு லக்னாதிபதி குரு, இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. லக்னாதிபதி நின்றதுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு திருமணமாகிற அந்த வருஷத்தில். சந்திரனுக்கு எடுத்தோம் அப்படின்னா சந்திரனுக்கு திரிகோணத்தில் வராரு. சந்திரனுக்கு 1, 5, 9 குரு வரும் காலம், குருவுக்கு 2ல், சந்திரனுக்கு 1, 5, 9, சந்திரனுக்கு 2, 12, சந்திரனுக்கு 3, 7, 11. அந்த மாதிரி குரு பகவான் வரும்பொழுதோ சுக்கிர பகவான் வரும்பொழுதோ திருமணம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த விளக்கம், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயனடையட்டும். மீண்டும் ஒரு
ஜோதிட தகவலோடு உங்களோட இணைகிறேன். நன்றி, வணக்கம்.